ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை என்னென்ன மெத்தடில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோன்னா, பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதை பார்த்தோம். அண்ட் பைத்தானில் எப்படி ஐடியல் ஷெல் யூஸ் பண்ணியோ கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஐடியல் ஷெல் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்ட்ரிங்கை வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் டு த வீடியோ கைஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடியலி ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஐடியலின்னு ப்ரெஸ் பண்ணி டைப் பண்ணிங்கனாலே ஐடியலி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐடியலி 3.10.64 ஓகே, இதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ வந்ததுக்கப்புறம் நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஐடியலி ஷெல்லில் டைரெக்டாக ப்ரோக்ராம் கோட் டைப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு லைனாக தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், Ctrl+N அப்படி இல்லைனா ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. உங்களுக்கு வந்து அன்டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு புது நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பைத்தான் கோட் எங்கே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனில் இந்த கோடை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இந்த கோடில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் மெத்தட் அப்படின்ற நேமில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஃபைல் வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் உள்ள சில ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா ஷோ கோட் கண்டெக்ஸ்ட் ஷோ லைன் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஷோ லைன் நம்பர்ஸ் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் என்னென்ன எவ்வளோ லைன் வந்து கோட் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்றது காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ ஐ வில் மென்ஷன் லைக் method 1 here. ஓகே, ஸோ இங்கே வந்து ஹேஷ்ன்றது யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஹேஷ்ன்றது என்னென்னா கமெண்ட். இப்போ நீங்கள் இதை வந்து ரன் பண்ணிங்கன்னா இந்த ஹேஷ்குள்ளே நீங்கள் என்ன கண்டென்ட் இருக்கோ அது வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வராது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் லைனோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இல்லை பர்டிகுலர் ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஹேஷ் யூஸ் பண்ணி அதோட இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கும். நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் ப்ரோக்ராமில் எந்த இடத்துலையும் அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். ஸோ டூ வேஸில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஒன்று ஹேஷ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் அப்படி இல்லைன்னா ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் இப்படியும் கூட நீங்கள் கொடுக்கலாம். மெத்தட் 1 எப்படி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ட்ரிபிள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸோ ட்ரிபிள் டபுள் கோட்ஸோ கொடுக்குறீங்களோ சேம் வேலை எண்ட்லையும் நீங்கள் கொடுக்கணும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்த ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். பட் அது வந்து என்னன்றதை நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். அசஃப்னா நான் வந்து ஹேஷ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஹேஷ் மெத்தட் 1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம இதை பார்த்துருப்போம். ஜஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃபியூ மோர் திங்ஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் மெத்தட். ஓகே, ஸோ ஹலோ ஆல், வெல்கம் டு மை YouTube channel. Okay, so sorry. Okay, so ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது அது எப்படி நீங்கள் ஸ்டார்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து ஓப்பனிங் கோட்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எண்ட் கோட்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ண போகிறேன். ரன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ரன் மாடியூல்னு இருக்கும். இல்லைனா நீங்கள் F5 ப்ரெஸ் பண்ணாலும் அது ரன் ஆகும். ஓகேவா? நான் இப்போ ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தா இப்போ அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு வந்து அவுட்புட் காமிக்கும். ஸோ இங்கே பாருங்கள், D:python கோட் ஸ்ட்ரிங் மெத்தட். நான் என்னோடய ஃபைல் வந்து எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் வந்து இங்கே காமிக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன டெக்ஸ்ட்டு கொடுத்தேனோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுது. ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம யூஸ் பண்ணுற பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது நீங்கள் இந்த ஸ்மால் பிக்கு பதிலாக கேபிட்டல் பி கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்கள், அது வந்து உங்களுக்கு எரர் காமிக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட் அப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நேம் எரர்னு காமிக்குது. நேம் பிரிண்ட் கேபிட்டல் பி யூஸ் பண்ணுறோம், இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகேவா? ஸோ கேபிட்டல் பி போட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுக்கறனால அது வந்து டிஃபைன்ட் ஆகலை. டிட் யூ மீன் பிரிண்ட் ஸ்மால் பி அண்ட் பிரிண்ட். ஓகே, ஸோ எப்போவுமே நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது ஸ்மால் கேஸ் பி தான் நீங்கள் யூஸ் பண்ணும். அதுக்குள்ளே என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட் தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே,
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டபுள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் கோட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு இல்லை, நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ ரன் பண்ணுறேன். அது எப்போவுமே நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் சேவ் பண்ணேன்னா சேவ் பண்ண சொல்லி கேட்கும். நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். சேம் பாருங்கள், இப்போவும் அதே டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் வந்து டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, விக்னேஷ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரே லைனில் வந்து வேணாம், என்னோட அவுட்புட் இருக்கக்கூடாது, நான் ஹலோ ஆல் வந்து என்னோட ஃபஸ்ட் லைனில் இருக்கணும், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வந்து செகண்ட் லைனில் இருக்கணும், அதை நான் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் தெர் இஸ் அ மெத்தட். ஓகே, ஸோ நான் அதை வந்து கன்சிடரிங் செகண்ட் மெத்தடாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, மெத்தட் 2. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட். நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே டெக்ஸ்ட்டை 2 லைன்ஸில் நான் பிரிண்ட் பண்ணணும். ஹலோ ஆல்ன்றது ஃபஸ்ட் லைனில் இருக்கணும், செகண்ட் லைனில் வெல்கம் டு மை யூடியூப் சேனல்ன்றது இருக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம எப்படி டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ். ஓகேவா, ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கேன். அதில் ஃபஸ்ட்டு லைன் ஹலோ ஆல், இது வந்து ஃபஸ்ட் லைனில் இருக்குன்னு நம்ம நினச்சோம், ரைட்டா? ஸோ ஹலோ ஆல் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இப்போது எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் ட்ரிபிள் டபுள் கோட் ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ட்ரிபிள் டபுள் கோட்ஸில் என் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 லைனில் பிரிண்ட் ஆகும். ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சாரி, இங்கே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, நான் மாற்றிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் எஸ், ஃபங்க்ஷன் F5. ஓகே, சி இப்போ பாருங்கள், ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் ஃபஸ்ட் லைனில் வந்து எனக்கு ஹலோ ஆல் இருக்கணும்னு நினச்சேன், பிரிண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் லைனில் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து மெத்தட் 1ஓட அவுட்புட், இந்த செகண்ட் இருக்க டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் 2ஓட அவுட்புட். ஸோ ஓகே, இந்த ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் என்னால் 2 லைனில் பிரிண்ட் பண்ண முடியுமா, ஏன் சிங்கிள் கோட்ஸ்லையோ இல்லை சிங்கிள் டபுள் கோட்ஸ்லையோ பிரிண்ட் பண்ண முடியாதா, இப்படி நான் இப்போ நான் இதை என்ட்ரு கொடுத்தா என்ன அவுட்புட் வரும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஓகேவா, இப்போ நீங்கள் இதை என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த கலர் டிஃப்ரெண்ட் ஆகுது. கரெக்டாக? ஏன்னா தெர் இஸ் அன் எரர். அப்படி ஆக்சுவலி சிங்கிள் கோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது, சிங்கிள் கோட்ஸோ சிங்கிள் டபுள் கோட்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு கொடுத்து அதை ரன் பண்ண முடியாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு இப்போ ரன் பண்ணியும் காமிக்கிறேன் அது என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், அன்டர்மினேட்டட் ஸ்ட்ரிங் லிட்ரல். ஓகே, டிடெக்டட் அட் லைன் 2. ஓகேவா, இந்த லைன் 2ல் ஒரு எரர் இருக்குன்னு காமிக்குது. ஏன்னா நான் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன், ஆர்எல் சிங்கிள் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன், பட் இங்கே நான் என்ட்ரு கொடுத்தனால அது வந்து தப்புன்னு சொல்லி எனக்கு காமிக்குது. ஓகேவா, ஸோ எப்போவுமே நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு கொடுக்க முடியாது, ஒரே லைனில் தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா, நீங்கள் 2 லைனில் உங்களுக்கு அவுட்புட் வேணும் இல்லை 3 லைனில் அவுட்புட் வேணும் அப்படின்றப்போ என்னென்னா நீங்கள் ட்ரிபிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ். இப்போ நம்ம ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம், சேம் வே. ஓகே, ஓகேவா, கொடுத்துட்டேன். இப்போது நான் திருப்பி அகைன் ரன் பண்ணி பார்க்குறேன். சி, ஓகேவா, த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 லைனில் உங்களுக்கு அவுட்புட் வந்து வேணும் அப்படின்றப்போ நீங்கள் வந்து எய்தர் ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, ஸோ சிங்கிள் லைன் தான் என்னோட அவுட்புட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸோ இல்லை சிங்கிள் டபுள் கோட்ஸோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து மெத்தட் 1 அண்ட் மெத்தட் 2ஓட டிஃப்ரென்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு மெத்தட் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ கமெண்ட் போடுறேன், கமெண்ட் பண்ணிட்டு மெத்தட் 3. ஓகே, ஸோ இதில் நீங்கள் இன்னொரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நான் மெத்தட் 1, மெத்தட் 2, மெத்தட் 3ன்னு போட்டிருக்கேன். பட் அது வந்து அவுட்புட்டில் எங்கேயாவது வந்திருக்கான்னு பாருங்கள். சி, எங்கேயுமே வந்திருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து கமெண்ட் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஓகேவா, கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. ஓகேவா, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம்னா டைரெக்டாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட்டில் கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு வேரியபிளில் கொடுத்துட்டு அந்த வேரியபிளில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுக்குறேன், நேம் கொடுத்துட்டு, நேம்ன்றது ஒரு வேரியபிள். ஓகேவா, அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேன், விக்னேஷ், என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங்காக கொடுக்கும்போது எப்போவுமே அது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இல்லை எதர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ நீங்கள் கொடுக்கணும். ஸோ நேமில் வந்து நான் நேம்ன்ற வேரியபிளில் நான் விக்னேஷ்ன்ற வேல்யூவை வந்து
கொடுக்குறேன். அதோட டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், பிகாஸ் அது வந்து டபுள் கோட்ஸ்லையோ எய்தர் சிங்கிள் கோட்ஸ்லையோ அது வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இதை நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்ம வந்து வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த வேரியபிளில் ஆல்ரெடி வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? நீங்கள் வேரியபிளை டைரெக்டாக பிரிண்ட் பண்ணும்போது டபுள் கோட்ஸ் கொடுக்கக்கூடாது, அந்த வேரியபிளோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நான் அகைன் இதை சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட மெத்தட் 3யோட அவுட்புட் வந்துருச்சு. அந்த நேம் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, சேம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் கோட் பதிலாக சிங்கிள் கோட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெத்தட் 4 பார்க்க போகிறோம். மெத்தட் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த வேரியபிளோட டைப் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ மெத்தட் 3ல் பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் வீக்னஸ், இல்லை சிங்கிள் கோட்ஸில் வீக்னஸ், இல்லை யாரோ ஒரு நேம் கொடுத்துருக்கீங்க. பட் நான் இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, இது ஸ்ட்ரிங் டைப் தான் அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இப்போ மெத்தட் 4ல் வந்து நான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், சம்திங் ஒரு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்ன்றது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், ஹலோ ஆல்ன்ற ஒரு வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட்டோட டேட்டா டைப் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து பார்க்கும்போது தெரியுது சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்கோம், வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ இது ஸ்ட்ரிங் தான். பட் இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதோட டைப் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி, அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ப்ராக்கெட்டில் எப்போவுமே ஒரு வேரியபிளோட டேட்டா டைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரிண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே டைப், ஓகேவா, டைப் ஆஃப் அந்த வேரியபிள் நேம். ஓகே, டெக்ஸ்ட்ன்றது இங்கே என்னோட வேரியபிள் நேம். இப்போது இந்த ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போது என்னோடய ஃபைனல் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்ட்ரிங். ஸோ இதோட டைப் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ நம்ம இது மூலமாகவும் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி ப்ரோக்ராமில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளோட டிஃப்ரெண்ட் டைப்பை நம்ம பார்த்துட்டோம். அதை எப்படிலாம் பிரிண்ட் பண்ணலாம், எப்படிலாம் வந்து அதோட டைப்பை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். பை.